வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடந்துட்டு இருந்துச்சுங்களாம். முதல் நாட்டு அரசர் இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் ரொம்ப புத்திசாலிங்களா. அவர்கிட்ட ஒரு பெரிய யானை இருந்துச்சுங்களா. அந்த யானையோடைய உடம்ப சுத்தி வில், அன்பு, கவசம் அத்தனையும் வச்சு ஒரு பெரிய துணியால போத்தி விட்டுட்டாங்களாம். அதே மாதிரி யானையுடைய வால்ல ஒரு பெரிய குண்டு கட்டி விட்டுட்டாருங்களாம். இது மட்டும் இல்லாம அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இது யானைன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அதோடைய தும்பிக்கைய சுத்தி உள்ள அந்த பாகன் வந்து மறைச்சு வச்சிருந்தானா, பாகனும் அந்த போர்க்களத்துல இருந்தானா. அன்னைக்கு போர்க்களத்துக்கு அந்த யானை கூட்டிட்டு வரப்பட்டதுங்களாம். பாகனும் இருந்தானா. அப்போ எதிர்நாட்டு அரசர் மூலியமா ஏதோ ஒரு ஆயுதம் அந்த யானை மேல பட்டு யானையுடைய காதாண்ட இருந்த கவசம் கீழ விழுந்துருச்சாம். கவசம் கீழ விழுந்தத பார்த்த யானை உடனே அதோடைய மறைக்கப்பட்ட தும்பிக்கையை வெளியே எடுத்து அந்த கவசத்தை எடுத்து பாகன் கிட்ட கொடுத்துச்சான். உடனே பாகனுக்கு பயம் எடுத்துருச்சான். இது யானைன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் அதை கொன்னுடுவாங்க. இது பெரிய பிரச்சனை ஆயிடும்னு அந்த யானையை போர்க்களத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டானா. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகன் அரசனை போய் பார்த்தானா. அரசே, இது இத்தனை நாளா யானைன்னு தெரியாம போர்க்களத்துல இத்தனை கருவிகள், கவசங்கள், வில், அம்பு, அதே மாதிரி குண்டு, இதை சுத்தி அத்தனை ஆயுதங்கள் நம்ம வச்சிருந்தோம் போர் புரியறதுக்காக. இன்னைக்கு இந்த யானை தன்னுடைய தும்பிக்கையை வெளியே எடுத்துருச்சு. இதை எல்லாரும் பார்த்துட்டாங்க. இனிமேல் இது யானைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இனிமேல் இந்த யானை போருக்கு உதவாது. அதனாலதான் இதை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னானா. யானைப்பாகன் சொன்னதை கேட்ட அரசன், ஆமா நீ சொல்றது உண்மை, இனிமேல் இதை போர்க்களத்துக்கு கூட்டிட்டு வராதுன்னு சொல்லிட்டாருங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த யானை எப்படி தன்னுடைய தும்பிக்கையை வந்து மறைச்சு இருக்கிற வரைக்கும் அது நன்மை அடைஞ்சது. அது வெளியே பட்ட உடனே அது போர்க்களத்துல அதுக்கு ஆபத்து வந்துரும் தானே கூட்டிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரிதான் மனுஷனுடைய நாக்க வந்து அடக்கணுங்க. தேவையில்லாத இடங்கள்ல அந்த நாக்க வச்சு பேசணும்னா அது அந்த மனிதனுக்கு எப்பவுமே பிரச்சனை. 3 அடி நாக்கு தாங்க. ஆனா அதுல வர வார்த்தைகள் வந்து 6 அடி மனிதனை ரொம்ப ரொம்ப காயப்படுத்திடுது. அதனால நம்ம தேவையில்லாத நேரங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத நபர்கள் கிட்ட பேசவே கூடாது. இததான் இந்த குட்டி கதை நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.